வெல்கம் டு Dhara Designers. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது சீக்வன்ஸ் ஜர்தோசி எல்லாம் வந்து நம்ம அந்த கிளாத் மேலே வச்சுட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத் கிடைக்கும், அதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே ஏதாவது பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்ட் கிளாத் தான், ஜீன்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீன்ஸுன்னு இல்லை ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கலாம். இது நீங்கள் கேட்கலாம், இப்படியே வச்சு கூட பண்ணலாமே, இதுக்கு ஏன் நம்ம போய் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணி அதை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இது இப்படியே வச்சு பண்ணோன்னா இதை நம்ம அவ்வளோ கேராக எடுத்துக்க மாட்டோம். இன்னொன்று இது பார்த்து நார்மலாக தான் இருக்கும். இதே நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு எஃபோர்ட் போட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை பத்திரமா வச்சுக்குவோம். இன்னொன்று நம்மளோட ஒர்க் ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போது யாராவது கண்டிப்பாக கேட்பாங்க, இது என்னது நல்லாயிருக்கே நீ பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் எனக்கு அப்படி, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன், வேஸ்ட் ஜீன்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஜீன்ஸுன்னு இல்லை, கெட்டியான கிளாத் பேஸ்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர்லேயே வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இப்போ நம்ம இது பண்ணலாம். இப்போ வந்து இந்த கிளாத்தை இப்படி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். இப்படி ஹாஃபாக மடிச்சுட்டு இது மாதிரி ஒரு ரவுண்டாக ஏதாவது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த குட்டி பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி ஹாஃபாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஹாஃபாக வச்சுட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான சர்க்கிள் கிடைக்கும். ஸோ நான் இதை இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இதையே வந்து நம்ம இன்னொரு கிளாத்தில் வச்சு இதை இன்னொன்றும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக இது ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சு. பரவாயில்ல, இதுவும் நல்லாயிருக்கு. நான் இதே ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சுட்டு, இப்போ நான் வந்து ஜீன்ஸ் எடுத்திருக்கேன், ஜீன் வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன். அதனால் இதை நான் ரெண்டையும் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட போகிறேன். நார்மல் ஹேண்டில் தான் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் நார்மலான கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ராய்ஜ் வந்து நல்லா இருக்காது. இதில் பெருசாக தெரில, அவ்வளோவா அசிங்கமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படியே வச்சுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நார்மல் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையிலையும் ஏதாவது வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஏதாவது ஒரு கிளாத், வேஸ்ட் கிளாத் ரொம்ப வைக்க வேணாம், கொஞ்சம் அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே வச்சுட்டு நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறேன். இப்போ வந்து நான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சைட்ஸில் வந்து ஒரு சின்ன பாலாக கொடுப்போம். இதுக்கு நான் வந்து பாருங்க, ஒயிட் கலர் பீட்டும் சுகர் பீடும், கொஞ்சம் பெரிய பீடும் சின்ன பீடும் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓரத்தில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு 2 சுகர் பீட், ஒரு பெரிய பீட், அகைன் ஒரு 2 சுகர் பீட் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா தள்ளிட்டு இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள தள்ளின மாதிரி பார்க்கும்போது நல்லா ஈஸியாக புரியும். இப்போ வந்து இதை இப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சேர்ந்து நீடில் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நெக்ஸ்ட் வர்றது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி இந்த பீட்ஸ்குள்ளே உள்ளிருந்து வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் அடுத்த லைன் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்தது ஆல்ரெடி வந்து இங்கே 2 பீட் இருக்குது. அப்போ நம்ம ஒரு பெரிய பீட், 2 சின்ன பீட் எடுத்தாவே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீட், 2 சின்ன பீட்ஸ். இப்போ இது இப்படி வச்சு பாருங்கள். இல்லைனா இதை நல்லா இப்படி வச்சுட்டு அந்த சென்டரில் இருக்கிற பீட்ஸ் எங்கே முடியுதோ அங்கே உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழிருந்தே இந்த பீட்ஸ்குள்ளே நீடில் விடுற கஷ்டமாக இருக்குன்னா இந்த இடத்துல கிட்ட குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நீடில் விட்டுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நீடில் நம்ம விட்டுக்கலாம். இது நம்ம இங்கே தான் அப்படின்னு இல்லை, நம்ம இது வந்து சாரீஸில் பார்டருக்கு, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பார்டர்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்து அந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்தது நம்ம ஒரு பெரிய பீட், 2 சுகர் பீட்ஸ், இதே தான் ஃபுல்லாக நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுலேயே இன்னும் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கேப் விட்டு பண்ணி பார்த்தேன். இதுவும் நீட்டாக இருக்குது. இதை விடவே இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து இந்த கிளாத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இது மாதிரியே ஃபுல்லாக பண்ண போகிறேன். இது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரியே பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி வச்சு நம்ம இங்கே ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே இருந்து எடுத்து இந்த பீட்ஸுக்குள்ள விட்டோம். இப்போ வந்து அதே மாதிரி தான், இங்கே மேலே போடுறதுக்கு பதிலாக கீழே போட்டுக்கோங்க. கீழேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு இப்போ இதில் இது இன்னுமே நல்லாயிருக்கு. இதை விடவே இது கொஞ்சம் நீட்டாக அழகாக வருது. இந்த இடத்துல நம்ம 3 பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா இது இன்னுமே கொஞ்சம் லாங்காக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதே மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடம் கொஞ்சம் த்ரெட் தெரியுது டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இதை இப்படி இழுத்திங்கன்னா அந்த இடம் டைட் ஆகிக்குது. ஸோ நான் இது மாதிரி போடணுன்னு போடல, நான் ஃபஸ்ட்டு இப்படி மேலே போடுறதுக்கு பதிலாக டக்குன்னு கீழே இருந்து எடுத்துட்டேன். சரி இப்படியே போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இது ட்ரை பண்ணேன், நீட்டாக வருது. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இந்த பின்னாடி எடுத்து நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் இந்த மாதிரி வெளியே வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே வர மாதிரி போட்டால் இதுவும் அழகாக இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு இன்னும் இது வெளியே நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த சைடில் பீட் எடுக்கிறோம் இல்லையா, நான் இப்போ 2 எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல கட் பீட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. கட் பீட்ஸ் போட்டால் அதுவும் அழகாக தான் இருந்தது. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் தெரியல. இது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது கெட்டி கிளாத் இருந்ததுன்னா அது மேலே நம்ம போட்டு வச்சு எடுத்துக்கலாம். அந்த வெல்வெட் கிளாத்து ரெட் கலரில் இருக்கும், ஸோ அது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது, பார்க்கும்போது நம்மளுக்கு க்யூட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பார்ப்போம், எதில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது நம்ம நார்மல் ப்ரெஷரில் இப்படி எடுக்கிறோன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி சிக்கிக்கும். இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி சிக்கிக்கும், கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம அதில் எடுத்து பார்ப்போம். இப்போ இதில் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி சிக்காது. அதில் எடுக்கிறத விட இதில் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். நான் அதில் போட்ட ப்ரெஷரே தான் இதுலேயும் போடுறேன். இது எனக்கு நான் ரொம்ப நாளாக பண்ணுன்ட்டு இருந்தேன், பண்ணவே முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் ஸோ பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கடன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் ஒன்று பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாலே இது நம்மளுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.